மையமாக இங்கே ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இன்ராப் என்பது ஒரு மக்கள் இயக்கம். எந்த தனிப்பட்ட மனிதருக்கும் உரிமை இல்லாத மக்களுக்கு மட்டுமே, ஏழை இந்திய மக்களுக்கு மட்டுமே உரிமை உள்ள ஒரே இயக்கம் இன்ராப் இயக்கம். இங்கே வந்திருப்பவர்கள் இன்ராபின் பிரதிநிதிகளாக வந்திருக்கிறீர்கள். இங்கே வந்திருப்பவர்கள் இன்ராபின் போராட்டத்தை இன்னும் வெகு தூரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக இங்கே வந்திருக்கிறீர்கள். அது உங்களுடைய கடமையும் கூட. 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு இன்ராப் என்ற இந்த NGO வந்து அரசு சார்பற்ற இயக்கம் எதிர்நோக்கிய சவால்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் மலேசியாவில் வேற எந்த NGOவும் எதிர்நோக்கியது கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளானது கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் எந்த இயக்கமும் இதுவரைக்கும் இந்தியர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு போராடியதால் யாரும் கைதாகப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. ஆனால் இன்றாப்ல நூற்றுக்கணக்கான பேர் மீண்டும் 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 கைதாகி கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் கைதாகும். ஏன்னா எங்களுக்கு வேண்டியது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை தட்டி கேட்டு சாதாரண 15 லட்சம் மலேசிய இந்தியர்களின் சட்ட அடிப்படை உரிமைகளை பெற்று தரும் வரையில் நாங்கள் ஓயப்போவது கிடையாது. இதான் இன்றாப். 1000 பேர் ஐயா போட்டுக்கலாம், இல்ல ஜியா போட்டுக்கலாம், எதா வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாருக்கும் வேண்டியது இன்றாபுடைய பிரபல்யம் தான் அவங்களுக்கு வேணும். இன்றாபோட போராட்டம் அவங்களுக்கு வேண்டாம். இன்றாபோட போராட்டத்தை எடுத்து அவங்க போராடுறதுக்கு தயாரா இல்லை. ஆனா இன்றாப் இயக்கத்துக்கு மேல மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அவர்களுடைய சுயநலத்திற்காக திசை திருப்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இன்றாப்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் இன்றாப் கிடையாதுங்க. இவங்க தான் இன்றாப். இன்றாப் இயக்கத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான். அந்த தலைவன் பேர் தான் வேதமூர்த்தி. வேற யாரும் தலைவர் கிடையாது. வேற யாரும் நாங்க தலைவரை ஏற்றுக்கொள்ள போறதும் கிடையாது. அவங்களையெல்லாம் மீறி இன்னைக்கும் இன்றாப் இருக்குதுன்னா இதுதான் உண்மையான இன்றாப். இன்னையிலே நீங்க தெளிவாகணும். இன்றாப்னா யாரு? வேதமூர்த்தி எங்க இருக்கிறாரோ, எங்க 18 கோரிக்கைகள் இருக்குதோ, 11 கோரிக்கை இல்ல, 10 கோரிக்கை இல்ல, 15 கோரிக்கை இல்ல, 18 கோரிக்கைகள் எங்க இருக்குதோ, வேதமூர்த்தி சார் எங்க இருக்கிறாரோ அதுதான் இன்றாப். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்றாப் இயக்கம் யாருக்காக குரல் கொடுக்குதுன்னா, வறுமையில அவங்களுடைய பிரச்சனைகளை அவலங்களை வெளியே எடுத்து சொல்ல முடியாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, ஏழைகள், வேர்வை நாத்தம் வீசுறவங்க, முகத்தில் அப்படியே எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டு மத்தியான வெயிலில் வேலை செய்யற ஏழைகள், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஏழைகள், நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சோம் எப்படிலாம் படிக்க வைக்க போறோம் யூனிவர்சிட்டி சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க பெற்றோர்கள், என்கிட்ட எல்லா திறமையும் இருந்து எனக்கு லைசன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, பெர்மிட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரோட்டு ஓரமா நின்று கலங்கிக்கிட்டு இருக்க சராசரி இந்தியன், இந்த மாதிரி ஏழைகளுக்காக, குரல் கொடுக்க முடியாதவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்றாப் மக்கள் சக்தி. நல்லா தெரிஞ்சுக்கணும். தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாதவர்களுக்காக முன் நின்று அவர்களுக்காக போராடும் இயக்கம் தான் இன்றாப். எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. எந்த அரசியல் லாபத்திற்கும் ஏழைகளுடைய இயலாமையை நாம் பயன்படுத்திக் கொள்ள விடவே கூடாது. ஒரு ஏழை அவங்க கிட்ட போய் நம்மளாம் சிரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பேச்சு என்னங்க 5 கிலோ அரிசிக்கு போய் வரிசையில் நிக்கிறாங்க, 1 கிலோ சீனிக்கு போய் நிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. சொல்றோமா இல்லையா? ஆனா 5 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ சீனிக்கும் 1 போத்தல் எண்ணெய்க்கும் கையேந்த வேண்டிய அவலத்துல இருக்கிற ஏழைகள் நம்ம சகோதரர். அவர்களுடைய ஏழ்மையை பயன்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் அரசியல்வாதிகள். அவங்க வைத்தறிச்சல நீங்க போய் விளையாடாத. இதான் நாங்க அரசியல்வாதிகள் கொடுக்கிற எச்சரிக்கை. தயவு செய்து ஏழை இந்தியனுடைய அவல நிலையை அரசியலாக்காதீர்கள். அவங்களுக்கு உரிமையை பத்தி நீங்க பேசுங்க. அதை தான் நாங்க வாங்கி கொடுக்க போறோம். ஏன்னா 5 கிலோ அரிசி நிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளவோ ஏளனமா பேசுறோம். ஏன் 5 கிலோ அரிசிக்கு போய் அவன் வரிசையில் நிக்கிறான்? மலேசியாவில் எவ்வளோ முன்னேற்றமான நாடு தான், பணக்கார நாடு தான். ஆனா
21ஆம் நூற்றாண்டுல 2012ல 5 கிலோ அரிசிக்கு வரிசையில வயசானவங்களும் முடியாதவங்களும் வரிசையில நிக்கிறாங்கன்னா ஏங்க நிக்கிறாங்க? இன்னைக்கு இலவசமா ஒரு பொருளை நம்ம கையேந்தி யாசகம் பண்றோமோ, பிச்சை கேட்கிற மாதிரி நம்ம என்னைக்கு ஒருத்தர்கிட்ட போய் 2 கையை ஏந்துறோமோ, அந்த கையை ஏந்துற பொழுது நம்முடைய தன்மானத்தை, சுய கௌரவத்தை இழக்கிறோம். யாருக்கிட்டே நீங்க போய் ஒரு 5 வெள்ளி கேட்டு பாருங்களேன், கடை முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட, ஐயா எனக்கு ஒரு 10 வெள்ளி வேணும் அப்படின்னு கேட்கிற பொழுது உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய சுய கௌரவத்தை, நம் இடத்தினுடைய அடிப்படையை பணையம் வைக்கிறோம் என்று பொருள். அன்னைக்கு அப்படி நிற்கிறான் நம்முடைய ஏழை இந்தியன். அவர்களை பார்த்து சிரிக்காதீர்கள், அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாதீர்கள், அவர்களை குறையும் சொல்லாதீர்கள். ஏன்? அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவர்களுடைய அடிப்படை சட்ட உரிமை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்திருந்தால் இன்று 5 கிலோ அரிசிக்கு கையேந்த மாட்டார்கள் நம்முடைய சொந்தங்கள். இது மக்கள் இயக்கம், உரிமைகளுக்காக மட்டுமே நம்ம குரல் கொடுக்கும். இந்த உரிமைகளுக்கு நாம போராடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். என்ன நடந்தாலும் சரி, எங்கு நடந்தாலும் சரி, எதற்கு மஞ்சோம், எங்கு மஞ்சோம், எவருக்கு மஞ்சோம். உச்சி மீது வான் இழுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. இதுதான் எங்களுடைய தார்மீக மந்திரம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை என்றும் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவை என்ற பரம்பரையில் வந்தவர்கள் தான். யாருக்கும் அதே நேரத்தில் நாம் மலாய்க்காரர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ விரோதிகள் கிடையாது. இன்றாம் என்ற இயக்கம் மலாய்க்காரர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ எதிரான இயக்கம் கிடையாது. ஒரு ஏழை மலாய்க்காரருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் தாராளமாக செய்யுங்கள். செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதே நேரத்தில் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணின் குடிமகனாக வாழ்ந்து இறக்கப் போகும் ஏழை இந்தியனின் அடிப்படையில் கை வைக்காதீர்கள். நாங்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்கோம்.